ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட வாழ்க்கை துணை வந்து எப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது இந்த கேரக்டரில் இருக்கணும், இப்படிலாம் இருந்துச்சு நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நம்மளை இப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதாவது ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். மேரேஜுக்கு முன்னாடி வரப்போகிற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கிற ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நான் சொல்ல போகிற விஷயங்கள் தாங்க. ஒவ்வொரு பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள், ஆண்களிடம் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். சரிங்களா? ஒவ்வொரு பெண்ணுக்குமே என்னென்னா, வரப்போகிற ஹஸ்பண்ட் வந்து நம்மளை எப்படிலாம் பார்த்துக்கணும், இப்படி வச்சுக்கணும், இப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். என்ன அப்படின்னா, பொறுப்பான ஒரு ஹஸ்பண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவை மதிக்கணும், மதிக்க தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அவங்க அம்மா அப்பாவை மதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட அம்மா அப்பாவை இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் மதிக்கணும். அவங்களுக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள மதித்து பேசுகிறாங்களோ அதே மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்டையும் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து நல்லா பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, குடும்பத்தை வந்து பொறுப்பாக கவனிச்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பண்ணணும். குடும்பம்னா இதுதான், குடும்பத்தில் இப்படி தான் இருக்கணும், குடும்ப பொறுப்புகளை பொறுப்பாக கவனிக்கணும். அதாவது குடும்ப வரவு செலவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி பொறுப்பாக பார்த்து குடும்பத்தை கவனிச்சுக்கணும். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது பொறுமையாக இருக்கணும், ஒரு அக்கறையோடு இருக்கணும். குடும்பத்தில் இருக்கவங்க மேலே அவங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கணும். யாருக்கு என்னென்ன பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது, அதாவது அக்கறையோடு, அன்போடையும் அக்கறையோடும் இருக்கணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அதாவது என்ன பண்ணணும்னா, அடாவடியாக பேசக்கூடாது. ஆம்பளை ஆண் ஆதிக்கத்தை வந்து காட்டக்கூடாது. அந்த ஒரு கெத்து இருக்கும்ல, அந்த ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண் ஆதிக்கத்தை வந்து காட்டாதவங்களாக இருக்கணும். அதை யதார்த்தமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகிறவங்களா இருக்கணும். அடுத்து அதிகமாக அன்பு காட்டுறவங்களா இருக்கணும், அக்கறையோடு நம்மளை பார்த்துக்கிறவங்களா இருக்கணும். எப்பயுமே பெருந்தன்மையோடு நம்மளை, அதாவது உரிமையாக தன்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு உரிமையோட அன்பாகவும் அக்கறையாகவும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறவங்களா இருக்கணும். குடும்ப பொறுப்புகளில் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவங்களா இருக்கணும். அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்கள ஒய்ஃபோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிறவங்களா இருக்கணும். அவங்களோட தேவைகளை சொல்லாமலே புரிஞ்சு அதை வந்து நிறைவேற்றுறவங்களா இருக்கணும். சரிங்களா? அடுத்து எப்படின்னா, தான் வீட்டில் இருந்து இப்போ வந்து அவங்க வீட்டில் இருந்து இருக்கிறாங்க, அவங்க டெய்லியுமே இங்கேயே இருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருந்து நம்ம உறவினர்கள் யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கக்கிட்ட நல்லா பேசணும். அதாவது அவங்களையும் நம்மளோட ஃபேமிலியாக நினச்சி பேசணும். அவங்க மேலேயும் கொஞ்சமாக அன்பு அக்கறையோடு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது நம்ம சொல்லாமலே வந்து நம்மளோட மாமனார் மாமியார் மேலே நம்மளுக்கும் அக்கறை வரும். பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வீட்டு ஆளுகளை வந்து வேண்டா விருப்ப பார்க்குறதுனால தான் நம்மளுக்கும் அவங்க வீட்டு ஆளுகளை வந்து வேண்டா விருப்ப பார்க்குற மாதிரி தோணும். ஆனால் இப்படி வந்து அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்க்குற மாதிரி நம்ம அம்மா அப்பாவை பார்த்தாங்கன்னா நம்மளுக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம அம்மா அப்பாவே இப்படி பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை வந்து நம்மளுக்கும் அக்கறையாக பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த ஒரு குணம் இருக்கணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, என்ன ஆகணும், அதாவது குடும்பத்தில் வந்து பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். பிரச்சனைகள் வந்தாலும் அதை சால்வ் அதை சால்வ் பண்ண தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அந்த மது சூது அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கங்கள் இல்லாதவங்களாக இருக்கணும். கொஞ்சம் அதாவது குடும்பம்னாவே கொஞ்சம் சண்டைகள், கொஞ்சம் அந்த மாதிரி சின்ன சண்டைகள் வரலாம். அதெல்லாம் இருந்தால் தான் குடும்பத்தில் சுவாரஸ்யமாக இருக்கும். அதெல்லாம் இருக்கணும். ஆனால் வந்து இப்படிப்பட்ட, அதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பக்குவமாக நடத்துகிறவங்களா இருக்கணும். அடாவடியாக பேசுகிறவங்களா இருக்கக்கூடாது. அன்பு அக்கறையோடு இருக்கணும். அன்பு காட்டுறவங்களா இருக்கணும். தன்னோட மனைவியை அன்போடும் அக்கறையோடும் பார்த்துக்கிறவங்களா இருக்கணும். அதை பொறுப்புகளை வந்து குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறவங்களா இருக்கணும். குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பக்குவமாக அதை புரிஞ்சுக்கிற தன்மை கொண்டவங்களா இருக்கணும். தன் குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை வந்து நிறைவேற்றுறவங்களா இருக்கணும். குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு
குறிக்கோளோடு இருக்காங்க. குடும்பத்துக்கு இது என்னென்ன தேவை, குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், குடும்பத்தில் இருக்கிறவங்கள எப்படிலாம் நடத்தணும், அன்போடும் அக்கறையோடும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களா இருக்கணும். இந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வரந்தாங்க. ஏன்னா இந்த குணங்கள் எல்லாமே எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிறது இல்லை. ஒரு சிலர்கிட்ட ஒரு சில குணங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த குணங்கள் எல்லாமே இருந்துச்சுன்னா அவங்க வந்து அப்படிப்பட்டவங்க ஹஸ்பண்டாக கிடைக்கிறது வந்து ஒரு வரம்னு சொல்லலாம். கொடுத்து வச்சுருக்கணும், பூர்வ ஜென்மத்து புண்ணியம்னு சொல்லலாம். அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது எல்லாம் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த குணங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதாவது இது ஆண்களாக இருந்தாலும் எனக்கு இந்த குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும் சரி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறவங்க வாழ்க்கை வந்து சூப்பராக செம்மையாக இருக்கும். உங்களோட ஃபேமிலியை சூப்பராக ரன் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருப்பீங்க. எந்த ஒரு கஷ்டம் கவலைகள் இருக்காது. பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அன்பு, அக்கறை, பொறுமை இது எல்லாமே இருந்துச்சுன்னா வந்து குடும்பத்தில் பிரச்சனையே வராதுங்க. கண்டிப்பாக குடும்பம் வந்து சூப்பராக இருக்கும். இப்படிப்பட்டவங்க கிடச்சிருந்தா நீங்கள் தான் லக்கி பர்சன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் அவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பில்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற லைவ் போட்டுட்ருக்கேன். யூடியூப்பில் போயிட்டு புத்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.